ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, தாகித்த ஒரு நாய்க்கு தவறான நடத்தையுள்ள ஒரு பெண்மணி தண்ணீர் புகட்டியதின் காரணமாக சொர்க்கம் சென்ற வரலாறுகளை நாம் காண முடிகிறது. புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள். பனு இஸ்ராயேல்களை சேர்ந்த ஒரு பெண்மணி தவறான நடத்தையின் மூலம் தன் வயிற்றை கழுவுகிற அந்த பெண்மணி ஒரு முறை நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாய் ஒன்று தாகத்தின் காரணமாக கிணற்றை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாய் செத்துவிடும் அளவுக்கு அதற்கு தண்ணீர் தாகம் அடிக்கிறது. இதை பார்த்த அந்த பெண்மணி, அவளுக்கு ஏற்பட்ட இரக்கம் என தனது காலுறையை கழற்றி அதிலிருந்து நீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டி அந்த நாயை காப்பாற்றுகிறாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த பெண்மணி அந்த நாயின் மீது காட்டிய இரக்கம், அதன் காரணமாக அல்லாஹு தாலா அவளை மன்னித்து அவளை சுவனத்தில் புகச் செய்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.